வணக்கம். இன்னைக்கு நெல்லை வில்லேஜ் ஃபுட்ல வந்து நாட்டு கோழி கடலை பருப்பு போட்டு கூட்டு வைக்க போறோம். இது வந்து கிராமத்து பாரம்பரிய சமையல். இது பழைய காலத்துல இந்த கூட்டு வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவாங்களாம். இப்போ நம்ம எல்லாருக்குமே மறந்து போச்சு. இது நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காட்ட கேட்டு தான் இந்த சமையலை உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா, வித்தியாசமான ஒரு முறையில இருக்கும் இந்த சமையல். நீங்களும் இதை செஞ்சு ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கூட்டு செய்கிறதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு துண்டு தேங்காய், ஒரு ஸ்பூன் ஜீரகம், இந்த ரெண்டையும் சேர்த்து பரபரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அதே மாதிரி 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, இதையும் வந்து 1-2 அடித்து எடுத்துக்கலாம். 1/2 கிலோ நாட்டுக்கோழிக்கு நான் வந்து இந்த மாதிரி 2 கைப்பிடி எடுத்து 1 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு. இது வந்து சிக்கன் வந்து 3/4 பாக வெந்ததுக்கு அப்புறமா அந்த கடலைப்பருப்பு போடணும். ஊற வச்சு போட்டிங்கன்னா தான் வந்து இது நல்லா வேகும். அதுக்காக தான் நாட்டுக்கோழி கடலைப்பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 50 கிராம் நல்லெண்ணெய், எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு வெடிச்சிருச்சு. 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி, பூண்டு, பட்டை, சோம்பு இதை அரைச்ச விழுது, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் சிக்கனையும் போட்டு வதக்கிடலாம். 1/2 கிலோ நாட்டுக்கோழி சிக்கன் மஞ்சள் தூள், உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருப்பேன். இந்த சிக்கனை வந்து கொஞ்சம் நல்ல சுருளை வதக்கிடணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா பொடி எல்லாமே போடணும். சுருளை வதக்கியாச்சு சிக்கனை. அடுத்தது நம்ம மசாலா தூள் எல்லாமே சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள், மிளகாய் தூள் 2 ஸ்பூன், இதுவும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதோட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதான் இதில் சேர்த்துடலாம். இதுக்கு வந்து தக்காளி நிறைய தேவையில்லை, ஏன்னா புளிப்பாக இருக்கும். புளிப்பு இல்லாமல் தான் இருக்கணும். ஒரே ஒரு தக்காளி சேர்த்திங்கன்னா தான் வந்து ருசி கூடுதலாக இருக்கும். அதுக்காக தான் நாட்டுக்கோழி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு. இது ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய சமையல் தான், ஆனால் ருசி வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இப்போ இது வேகட்டும். சிக்கன் வந்து ஒரு 3/4 பாக வெந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கக்கூடிய கடலை பருப்பை இதில் சேர்த்துடலாம். சிக்கன் வந்து 3/4 பாகம் வெந்துருச்சு. இப்போ நான் வந்து ஊற வச்சு வச்சிருக்கக்கூடிய கடலை பருப்பு இதில் சேர்க்க போகிறேன். அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் ஜீரக விழுது. தேங்காய் ஜீரகம் போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் போடாமலும் செய்யலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா தேங்காய் போடுங்க, பிடிக்கலன்னா தேவையில்லை. ஒரு சில பேருக்கு தேங்காய் போட்டால் பிடிக்காது. இப்போ இந்த பருப்பு சிக்கன் ரெண்டுமே வெந்து வர்றதுக்கும் இந்த தண்ணி வற்றதுக்கும் சரியாக இருக்கும். நாட்டுக்கோழி கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வாசமாக இருக்குது. நாட்டுக்கோழியும் கடலைப்பருப்பும் வச்சு கூட்டு வச்சோடனே செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.